இன்னைக்கு நாம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 4th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இந்த சேடோங்கிற இந்த பேஸ்பால் டீமோட மேனேஜிங் குரூப் இருக்கும்ல, ஸோ அதில் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் புதுசாக அந்த மேனேஜிங் குரூப்ல ஹருணு அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருப்பான். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற காரணத்தாலேயே வேலையில் பயங்கரமாக சுத்தப்படுறது, ஈவன் அங்கே இருக்கிற ஆளுங்களை விளையாடுற பசங்களெல்லாம் பார்த்து கூட பயப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்படியே போனால் கொஞ்ச நாள் என்னை துரத்தி விட்டுருவாங்களோங்கிற மாதிரி அந்த ஹருணுங்கிற பொண்ணு கிளாஸில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ வாத்தியார் கிளாஸ் உனக்கு என்ன தூங்குற இடமா அப்படின்னு ஒரு பையனை பிடிச்சி திட்டுறாரு. வேற யாரு, நம்ம ஹீரோ தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அருணாவுக்கும் ஹீரோவை தெரிஞ்சிருக்குது. அட காலங்காத்தால நேரமா எவனோ ஒருத்தன் கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருப்பான், அது இவன் தானே அப்படின்னு நினைக்கக்குள்ள ஹீரோ செம்ம டயர்ட்ல இருப்பான். அந்த இடத்துல தூங்கி தூங்கி விழுந்துகிட்டே இருப்பான். பக்கத்துல இருக்கிற பசங்களா, சார் அவனை கண்டுக்காதீங்க, அவன் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கான், அதனால அவனை கண்டுக்கணுங்கிற தேவை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அங்க கிளாஸ்ல இருக்கிற மத்தவங்களா, ஓ பேஸ்பால் கிளப்ல இருக்கிறானா, பெரிய பையன் தான் போல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆச்சரியப்பட அந்த கிளாஸ்ல இன்னும் பழைய பசங்க சில பேர்ல வந்து அந்த கிளப்ல இன்னும் இருக்கதானே செய்வானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் பசங்களா ஸ்காலர்ஷிப்ல அவனுக்கு வெறும் அட்மிஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கே தவிர அவன் எங்களோட இந்த டீம்ல ஒரு மெம்பர்லாம் கிடையாது, இன்னும் வெறும் ட்ரெயினியா மட்டும்தான் இருக்கிறான். ஆனா அவன் இருக்கிற கண்டிஷன்ல கண்டிப்பா எங்க டீம்ல ஒரு ஆளாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லக்குள்ள தூக்கத்துல இருந்து ஹீரோ எந்திரிச்சிட்டு, ஏய் பாடுறாடே, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஒரு பேஸ்பால் டீமோட ஏசா நான் ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க பசங்களாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க, லூஸ் ஆடாயவன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரவுண்ட்ல கோச் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு மெயின் டீமை கூப்பிட்டு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்னன்னா அடுத்தது ஒரு ஸ்பிரிங் டோர்னமெண்ட் ஒன்று வரப்போதாமா, இது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு டோர்னமெண்ட் இல்லை, இருந்தாலும் இவங்க ஆட போற அந்த ஒரு டீம் இம்பார்ட்டன்டான டீம். ஏன்னா போன வருஷம் ஒரு பெரிய மேட்ச்ல அந்த ஒரு டீம் கிட்ட தான் தோத்துருக்காங்க, அது பேரு இச்சிடாய். ஸோ அந்த இச்சிடாய்ங்கிற டீமை இந்த தடவை நம்ம கண்டிப்பா எப்படியாவது டிஃபீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கோச் மோட்டிவேட் பண்ணக்குள்ள டீமோட கேப்டனும், நம்மெல்லாம் யாரு அதிகமான வேர்வையை சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணது யாரு, தோத்து போய் அதிக கண்ணீர் சிந்தினது யாரு, எதையும் மறந்து போகல, சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வெறியேத்திட்டு இருப்பான். நம்ம ஸ்கூல் மானம் மொத்தமே நேஷனல் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுல மட்டும்தான் இருக்குதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு லைக் அதுல ரொம்ப ரிலீஜியஸா இருப்பானுங்க. ஸோ அப்புறம் என்ன, அங்க இருந்து அவனுங்க கிளம்பி போகும்போது ஹீரோவும் அவங்க போறத பாக்குறானா. அப்போ ஹீரோவோட ரூம்மேட்ஸ் அந்த குராமச்சியும் மசுகோவும் கேட்பாங்க, தம்பி நீ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் அட்லீஸ்ட் மேட்சையாவது வந்து பார்க்கலாமே, பஸ்ல இடம் இருக்கே அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, தேவையில்லை, நான் ஆடாத மேட்சை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, ஏன்னா அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா நானும் இருக்க தான் போறேன், அதுக்கு போய் நான் ட்ரைனிங் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானா. லூசு பையன் வளர்றான் பாரு அப்படின்னு தான் குராமச்சி நினைப்பான். ஆனா அப்படி நினைச்சாலுமே இந்த மாதிரி பயங்கர பிடிவாதம் பிடிச்ச மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சன் தான் ஒரு ஏஸ் ஆகிறதுக்கு தகுதியான நபர்கள். அப்படி இருக்கும்போது தெரியாதனமா எங்கேயாவது ஏஸ் ஆயிட்டான் அப்படின்னா பெட்டரா தான் இருப்பாங்கிற மாதிரி நினைப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே அங்க சும்மா ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மேல டயர் வந்து விழுகுது. பார்த்து அந்த ஹருணா புள்ளையா இருப்பா. ஏன் புள்ள உனக்கு நான் என்ன பாவம் பண்ண, எதுக்கு என் மேல இதை தூக்கி எறியறன்னு கேட்டதுக்கு, இல்ல ரன்னிங் ஓடுறவங்கலாம் இந்த டயரை இடுப்புல கட்டிக்கிட்டு வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஓடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு இருந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே கிளாஸ் ரூம்ல நான் இப்போதைக்கு வேணா ஒரு ட்ரெயினியா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்க டீம்ல நான் ஒரு ஆளா இருந்து ஒரு ஏசா மாறுவேங்கிற மாதிரி நீ ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தீல்ல, அதை நானும் கேட்டேன், எனக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு பேஸ்பால் டீமோட மேனேஜரா நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்பதான் அதுக்கான எனக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா சீனியர்ஸ் அளவுக்கு என்னால கரெக்டா இந்த வேலையை பார்க்க முடியல, சரி விட்டுட்டு போயிடலாமாங்கிற மாதிரி தான் இருந்தேன், ஆனா நீ கொடுத்த அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இல்ல நான் இதை வந்து கன்டினியூ பண்ணணும்னு விருப்பப்படுறேன், உங்களை மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் ஆகி பயங்கரமா டிசிப்ளின்டா இருக்கிற உங்களை மாதிரியான நபர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரிலாம் விருப்பப்படுறேன்னு சொல்லக்குள்ள இன்னும் இவ வளர்றாங்கிற மாதிரிலாம் யோசிச்சு ஹீரோவும், சரி அது கிடக்குது, முதல்ல என்ன டயரை கட்டிட்டு ஓடுவாங்களா அப்படின்னா 2 டயர் கொடுன்னு சொல்லி 2 டயரை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இப்போதைக்கு ஹீரோ எப்படியாவது நான் டீம்ல ஒரு ஆளா சேர்ந்தாகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் மேட்சுக்காக கிரவுண்டை விட்டு போகும்போது அந்த கசுயா இருக்கிறான்ல, அவன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான் ஹீரோவை, மகனே வரண்டா இருறா நானும் டீம்ல சேர்றேன்டா அப்படின்னு ஒரு வெறி இருக்கும். அதுவே மேட்ச் ஆடுறதுக்காக போயிருக்கானுங்களா, இப்போ நம்ம பசங்க தான் பேட்டிங்ல இருக்கிறானுங்க, கசுயா தான் பேட்டிங் பிடிக்கிறதா இருக்கும், என்னடா அப்படியே அவுட் பண்ணிடுவானுங்களா அப்படின்னு பார்த்தா தான் இல்ல, கசுயா அடிக்கிறான், பால் வச்சோன்னே பறகுது, ஹோம் ரன், தொடர்ந்து 3 தடவை ஹோம் ரன் அடிச்சிருக்கான். கேட்சிங்ல மட்டும் இல்ல பேட்டிங்னு வந்துட்டாலுமே அதுல கசுயா பயங்கர மாஸ் காமிச்சிட்டு இருக்கிறானா. அடுத்ததாக குராமோச்சி இருக்கிறான்ல, நம்ம ஹீரோவோட ரூம்மேட் ஒருத்தன், அவன் அந்த அளவுக்கு அக்ரெசிவான பேட்டிங்லாம் பண்ணல, ராதர் சும்மா டச் வச்சு விட்டுட்டு வேகமா ஓடி ரன் எடுக்க முயற்சி பண்றான். ஆடியன்ஸ்ல இருந்து பசங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருந்தா மேனேஜிங் டீம்ல இருக்கிற பொண்ணுங்களுமே லைக் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதியா டீம் கேப்டனான டெட்ஸியாவும் அங்க பேட்டிங் பிடிக்கிறதுக்காக வரான். ஆப்வியஸா அவனுமே அங்க ரன் ஸ்கோர் பண்ண. போன டோர்னமெண்ட்ல குவார்டர் ஃபைனலிஸ்டா வந்த இச்சிடாய சைடோ ஹை இன்னைக்கு தோக்கடிக்குது, லைக் டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு சைடோ ஸ்கூலோட பேட்டிங் லைன் அப்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதுவே ஹீரோ கிரவுண்ட்ல தனியா ஓடிட்டு இருந்திருப்பான்ல, இப்படி அவன் தனியா இருக்கிறாங்கிறத ரியலைஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இந்த ஸ்கூலுக்கு அவன் வந்து சேர்ந்ததுல இருந்து இங்க இருக்கிற பேட்டையோ
பாலையும் அவன் கையில் பிடிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ கிரவுண்டில் யாருமே இல்லை அப்படின்னா இங்கே அனாமத்தா இருக்கிற மொத்த ஸ்போர்ட்ஸ் ரூமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு அவனே சும்மா பேட்டை வச்சு சுற்றிட்டு இருக்கிறது, பாலை தூக்கி போட்டு அவனே மாறி மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் கேட்ச் பிடிச்சிக்கிட்டு இருப்பானா. அண்ட் அப்போ அந்த இடத்துல ஒரு பையன் வந்துட்டு பாலை கேட்ச் பிடிக்கிறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னா நானும் அவங்க கூட சேர்ந்து அட்டா அப்படின்னு கேட்க ஹீரோ பேனை பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஆக்சுவலி நானும் அந்த பஸ்ஸில் அவங்க கூட போயிருக்க வேண்டியதுதான், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆனால் அப்படி போயிருந்தா நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் வேடிக்கை பார்க்கறது தவிர. ஆனால் என்ன மாதிரியே நீயும் போகாமல் இருக்கிறீனா, என்னப்பா நீயும் என் கூட சேர்ந்த ஆளா அப்படின்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்பானா. அதுவே இங்க டீம் முதல்ல பேட்டிங்கை நல்லா சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க பவுலிங் ஃபீல்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம சைடோட பவுலர்ஸ் லைட்டா தடுமாற ஆரம்பிக்கிறானுங்க. இருந்தாலுமே பேசிக்கா பேஸ்பால்ல ரன் எடுக்கணும் அப்படின்னா அதோட ஃபீல்டு வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு ரீச் ஆகணும். ஆனா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி ஆல்ரெடி கார்னர்ல இருக்கிற டீம் பிளேயர் கிட்ட பால் வந்து கேட்சுக்கு போயிருச்சு அப்படின்னா ரன் ஓடி வரும்போது அது அவுட்டுங்கிற கணக்குல வரும். அந்த மாதிரி என்னதான் பவுலிங்ல கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாலுமே ஃபீல்டிங்கில் ஓரளவுக்கு பெட்டராக மேனேஜ் பண்ணி ஸ்கோர்ஸை ரன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. அந்த ஃபீல்டிங்கில் ரொம்ப முக்கியமான வேலை அப்படிங்கிறது கசியாவுக்கு தான் இருக்கும். ஏன்னா கசியா தானே கேட்சராக இருக்கிறான். ஆப்போனன்ட் டீம் கோச் கூட அந்த கசியா பையன் சூப்பராக ஆடுறான், சே நம்ம டீமில் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், ஊன்னு சொன்னால் தூக்கிட்டு வந்துருவேங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவே நம்ம டீமில் டன்பா அப்படின்னு ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இப்போ பால் போட்டதாக இருக்கும். எதுக்கு இந்த அளவுக்கு மொக்கையான ஒரு பாலை போட்டிருக்கு அப்படின்னு கோச் ஏறுன்னு ஏறுறாரு. எப்படி பார்த்தாலுமே இந்த சைடோ ஸ்கூலோட பேட்டிங் லைனப்புங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணங்கிறது செட் பண்ணி கொடுக்க போற அந்த தொப்பையை வச்ச அசுமா அப்படிங்கிற அந்த ஒரு சீனியரா தான் இருக்கும். என்னதான் ஹீரோ கிட்ட அசிங்கப்பட்டிருந்தாலும் ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் அவன் டீமுக்கு முக்கியமான ஒருத்தன். பேட்டிங் லைனப், ஃபீல்டிங், கேச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பக்கா வச்சிருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல சைடோ கோட்டை விடுறது அந்த பிச்சிங்ல மட்டும்தான், பவுலிங்ல மட்டும்தான். ஸோ ஒரு உண்மையான ஏஸ் அப்படின்னு ஒருத்தன் சைடோ ஸ்கூலுக்கு தேவைப்படுறான். அதுவே ஹீரோ கூட இங்க ஒரு பையன் சும்மா கேட்ச் அண்ட் கேட்ச் அடிக்கிட்டு இருப்பான்ல, அப்படி நம்ம ஹீரோவோட பாலை பிடிக்கும் போது அவன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான், உன் பால் வந்து பயங்கரமா வாபுல் ஆகுற மாதிரி இருக்கு, ஏன் உன்னால ப்ராப்பரா த்ரோ பண்ண முடியாதான்னு கேட்கும்போது இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லையான்னு ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது தான் இல்ல சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஆமா இல்ல என்னோட த்ரோயிங் ஸ்டைல்னா அவ்வளோ மோசமாவே இருக்குது அவன் நினைக்கும் போது அதுக்கு அந்த பையனுமே பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீ ஷேக்கியான ஒரு பாலை வீசுற அப்படின்னா கண்டிப்பா அதை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி ஹிட் பண்றதுக்கும் அடிக்கிறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நீ ஒரு நல்ல பிக்சர் ஆகலாம், எனக்கு தெரியும் தல, ஒரு நல்ல பிக்சரா இருந்து நான் ஏஸ் ஆகிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த பையனுமே ஓ அப்படியா சரி வார்மப்லாம் கொஞ்சம் முடிஞ்சிச்சு, நான் கொஞ்சம் வேகமாக தூக்கி வீசுறேன், பிடிக்கிறியா அப்படின்ட்டு அவன் வீசுறான். ஹீரோவோட கையில் இருக்கிற க்ளவ்வே கண்டு போகுது. ஸோ அதுவே எங்க மேட்சும் முடிஞ்சிருச்சு. என்னதான் நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிருந்தாலுமே ஸ்டில் அது ஏதோ லக்கில் ஜெயிச்ச மாதிரி தான் அந்த மேட்சே இருந்திருக்கும். இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு மேலேயும் வரப்போகிற டோர்னமெண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா மண்ணை கவர்றது உறுதி. ஏன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ மொக்கையா இருக்குதுன்னா ஆப்வியஸாக இவங்களுக்கு ஒரு பவுலர் இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த பவுலர் என்னன்னா அப்படின்னா அந்த டன்பா அப்படிங்கிற அந்த மொட்டை மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவனுக்கு ரீசெண்டாக இன்ஜூரி ஆயிருந்திருக்கும். அதனால தான் அவனோட டாப் பர்ஃபார்மன்ஸ் அவனால கொடுக்க முடியல. டீமுக்கு அது ஒரு பின்னடைவா அமையுது. வேற வழியில புதுசா வேற ஒரு பிக்சரை உள்ள இறக்கி ஆகணும், வேற ஒரு புது ஏஸ் டீமுக்கு தேவைப்படுதுங்கிற அந்த ஒரு செய்தி ஸ்கூல் முழுக்க பரவுது. அடுத்த நாள் பிராக்டிஸ் நெட்ல புதுசா வந்த அந்த ஒரு பையன் இருக்கிற எல்லா பேட்டர்ஸையும் கதற விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு பையன் பேரு சட்டோரோ. கிட்டத்தட்ட 120 மீட்டருக்கு அவனால பாலை த்ரோ பண்ண முடியுமாமா, அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு. புது பையன் இப்போதான் ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கான், அதுக்கே இவ்வளவு திறமையா அப்படின்னு பெரிய ஆச்சரியம் தான். இருந்தாலுமே இதெல்லாம் ஓரமா இருந்து ஒட்டி கேட்ட ஹீரோக்குள்ள ஒரு வயிற்றுச்சலா இருக்கும். இப்படியே போனா என்ன கழட்டி விட்டுருவாங்க போல, நான் ட்ரெயினிங் எடுக்கணுங்கிற மாதிரி 3 டயரை கட்டிட்டு சுத்திக்கிட்டு தெரியவானா. அதுவே தனிப்பட்ட முறையில கோச் தேர்ந்தெடுக்காம ராதர் இப்போ புதுசா வந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா இருக்கிறானுங்க எல்லாரையும் ஒரே டீம்ல போடுங்க, அவனுங்களை ஆட வைப்போம். அது மூலமா வரப்போற டோர்னமெண்ட்டுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.